وقالوا يا أيها الذي نزل عليه الذكر إنك لمجنون. وقالوا அந்த காஃபிர்கள் கூறினார்கள், என்ன கூறினார்கள்? யா ஐயுஹல்லதி நுஸ்ஸில அலைஹி திக்ரு, இந்த அல் குர்ஆன் அருளப்பட்டவர் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள், அப்படிப்பட்டவரை பார்த்து குர்ஆன் அருளப்பட்டவரே, இன்னக லமஜ்னூன், நீங்கள் யாரெல்லாம் மஜ்னூன் என்றால் என்னது? பைத்தியக்கார். யாரை பார்த்து யார் கூறினது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மக்கா குறைஷிகள் கூறிய அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். வகாலு, அவர்கள் கூறினார்கள், யா அய்யுஹல்லதி நுஸ்ஸில அலைஹி திக்ர், இந்த அல் குர்ஆன் அருளப்பட்டவரே நீங்கள் பைத்தியக்காரர் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை கூறுவதன் மூலமாக முதலாக அல்லாஹ்வுக்கு அவர்கள் கூறுவது தெரியும், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அதற்கான பரிகாரத்தை, அதற்கான தண்டனையை, அதற்கான பதிலை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்பதை சூசகமாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். இது முஷ்ரிக்கீன்கள் ரசூலுல்லாவை ஏளனமாக பல இடங்களிலே பேசினார்கள். அதிலே மிக முக்கியமாக ரசூலுல்லாவுக்கு பைத்தியம் இருப்பதாக கூறிய ஒரு சந்தர்ப்பம். மிகவும் ரசூலுல்லா அவர்கள் மனதால் உடைந்தார்கள். ஆனால் அவர்கள் கூறியதனால் ரசூலுல்லாஹ் அப்படியாகி விடுவார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே மிகவும் அறிவுடையவர்கள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அறிவால் பரிபூர்ணமானவர்கள், ஆற்றலால் பரிபூர்ணமானவர்கள். எனவே அறிவு என்று வந்துவிட்டால் மக்களிலே மிக இந்த மனித குலத்திற்கே உயர்த்தியானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பரிபூர்ணமானவர்கள். எனவே தான் அல்லாஹ் தஆலா மலாயிகாமார்கள் எட்டாத அளவுக்கு கூட அதை விட ஒரு அந்தஸ்தை ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். எங்களுக்கு தெரியும், மிஅராஜுடைய அந்த இரவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக் கொண்டு போறாங்க. 7 வானத்தையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹா வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 8 நாள் இதுக்கு அங்கால எத்தி வைத்தால் நான் என்ன செஞ்சு விடுவேன்? அப்படியே எரிந்து விடுவேன். எனக்கு இதுதான் மக்காமும் மாலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுறான். ஒவ்வொருத்தருக்கும் சில அந்தஸ்து இருக்கின்றது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தால் சரி, மிகப்பெரிய படைப்பினங்களில் ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. எனவே ரசூலுல்லாஹை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் இதற்கு அடுத்த கட்டத்திலே நீங்கள் போங்கள், எனக்கு இதுக்கு அங்கால என்ன செய்ய முடியாது, வர முடியாது. எனவே அப்படிப்பட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று கூறினாலும் அதை அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கின்றான். அப்படி நீங்கள் ஆகப் போவதில்லை என்பதனை கூறுவதற்காக வேண்டிதான் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். அடுத்த வசனம் 9வது வசனம். அந்த 15வது அத்தியாயத்தில் சூரத்துல் ஹிஜ்ருடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, நாங்க தான் இந்த அல் குர்ஆனை இறக்கினோம். இன்னாண்டா நாங்கள், நிச்சயமாக நாங்கள், நஹ்னு நாங்கள், நஸ்ஸல்னா இறக்கினோம், அத்திக்ரன்னு சொன்னா குர்ஆன். அத்திக்ர் குர்ஆனுக்கு இன்னொரு முக்கியமான பேர், குர்ஆன்ல சொல்லப்பட்ட இன்னொரு பேர் தான் அத்திக்ர் என்றது. இந்த திக்ர் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், நாங்கள் தான் இந்த அல் குர்ஆனை பாதுகாக்க போகின்றோம். மற்ற இந்த உலகத்திலே அருளப்பட்ட வேதத்துக்கும் கொடுக்காத ஒரு கேரண்டி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எப்படி அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான்? வெறுமனே அச்சு வடிவிலே அல்லாஹ் தஆலா பாதுகாத்தானா? அப்படியும் பாதுகாத்தான். உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். குர்ஆனை சேர்த்த சஹாபாக்கள் எப்படி சேர்த்தார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சேர்த்தாங்கன்னா, குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே முழுமையாக எழுதப்பட்டு முடித்து விட்டது, ஆங்காங்கே இருந்தது, உள்ளத்திலே அப்படியே மனநமிடப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை சேர்க்கிற நேரத்துல கண்டிஷன் போட்டாங்க. அந்த எழுதின சஹாபாக்கள்ட்ட என்ன கண்டிஷன் என்றா, நீங்க ஏட்டிலையும் எடுக்கணும், உள்ளத்திலையும் எடுக்கணும், ரெண்டையும் சேர்த்து தான் என்ன செஞ்சாங்க ரசூல். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாராக இருந்தாலும் ரெண்டிலே தான் எடுத்து எழுதினார். அப்படி புனிதமாக பாதுகாக்கப்பட்டது. அதற்கு பிறகும் அது உள்ளத்திலே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உள்ளங்களிலே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. எந்தவித மாற்றமும் இல்லை. எந்த வேதத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஸ்பெஷலா அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்த விடுவானா? அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இன்றைக்கு நாங்க பாக்குறோம், முஜம்மா மலிக் ஃபஹத், நீங்க போய் பார்த்திருப்பீங்க, குர்ஆன் பிரிண்ட் பண்ணக்கூடிய இடம். யாரெல்லாம் பாத்துக்கிறீங்க? யாரும் பார்த்து இல்ல.
சந்தர்ப்பம் கிடைச்சா பாருங்க. நான் இன்றைக்கு கூட போனா யாருமே இல்லை, மாஷா அல்லா, ஃப்ரீயா இருக்குது. ஷேக் ஒரு டைமுக்கு ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு போவோம். கட்டாயம் பார்க்க வேண்டும். அவ்வளவு அழகா என்ன செய்யப்படுது, பாதுகாக்கப்படுது குர்ஆன். குர்ஆன் வந்து உலகத்துல எல்லா இடத்திலையும் எந்த வித திரிவு எவ்வளவு முயற்சியா நடந்தது குர்ஆன்ல மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு. நடக்கமா அல்லாவுடைய கேரண்டி, அல்லாஹ் கேரண்டி கொடுத்துட்டான். இந்த குர்ஆனுடைய வசனம் கூறக்கூடிய முக்கியமான செய்தி, ரசூலுல்லாவுக்கு வந்து நீங்க பயப்பட தேவையில்லை, நாங்க கேரண்டி கொடுத்துட்டோம் இதை பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னா ரசூலுல்லாவை பத்தி சொல்ற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய வசனங்களை சில போது வந்து இறங்குகின்ற நேரத்திலே அவர்களும் வாயால் கூறுவார்கள் என்று அது வந்து மறக்கப்படாதுன்றதுக்காக ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் தஆலா கூறினா, நான் உங்களுக்கு இந்த குர்ஆனை பாதுகாப்புக்கான பொறுப்பு வந்து எங்கள்கிட்ட இருக்குது. எனவே மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னது, வேதங்கள் கொடுக்கப்பட்டாலும் அந்த வேதத்திலே எந்த திரிவும் ஏற்பட போவதில்லை என்ற கேரண்டிய அந்த இதை கொடுத்தார் அல்லாஹ் தஆலா. எனவே அதே தான் இந்த குர்ஆன் வசனம் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த மிக முக்கியமான இன்னொரு வசனம், நாங்கள் எல்லாரும் படிக்க வேண்டி அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் தான் சூரத்துல் ஹிஜ்ருடைய 97வது வசனம், 98வது வசனம், 99வது வசனம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் ஸாஜிதீன் வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். இறுதி 3 வசனங்கள் அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான், வலகத் நஅலம், நிச்சயமாக நபியே நாங்கள் அறிவோம், அன்னக யதீகு ஸத்ருக, உங்களுடைய உள்ளம் அப்படியே சுருங்குகின்றது, உங்களுடைய உள்ளம் வேதனைப்படுகின்றது, பிமா யகூலூன், அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையினால். ரசூலுல்லாஹ் பேசினார்களா இல்லையா, ரசூலுல்லாஹை பைத்தியக்காரர் என்று கூறினார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹுக்கு இல்லாத பொல்லாத எல்லா குறைகளையும் கூறினார்கள். எனவே ரசூலுல்லாஹுடைய உள்ளம் சஞ்சலப்படுவதை அல்லாஹ் தஆலா அறிகின்றான் என்பதனை அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அதற்கான பரிகாரம் என்ன, நபியை நீங்க இப்ப என்ன செய்யணும், இதிலிருந்து நீங்க நீங்க வந்து இதிலிருந்து வெளியே வருவதற்காக வேண்டி நீங்க இப்படித்தானே உள்ளம் பாதிக்கப்பட்டது என்று இன்றைக்கு வந்து உளநோய் என்றது பெரிய ஒரு பாதிப்பு. ஒரு மனிதன் என்ன ஒரு கட்டத்துல வந்து நிறைய தற்கொலைகள் நடப்பதற்கான முக்கியமான காரணம் என்னது, உளநோய்கள். உளநோய் வந்து உடம்புல ஏற்படக்கூடிய நோயை விட மிகவும் ஆபத்தானது என்றுதான் இன்றைய வந்து உலமாக்களுடைய முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் பேசப்படக்கூடிய செய்தி. நல்லா இருப்பாரு, அடுத்த ஒரு நிமிஷம் வந்து தற்கொலை செஞ்சிருப்பாரு. நல்ல மார்க்கமுடையவராக இருப்பாரு, அடுத்த நிமிஷம் தற்கொலை செஞ்சிருப்பாரு. எனவே அந்த உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய சில உளநோய்கள் வந்து மிக ஆபத்தானது. அதற்கு உளநோய்க்கான பரிகாரம் என்ன என்றதை குர்ஆனிலே கற்றுகிறது. என்ன அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுத்தா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வீராக, அல்லாஹ்வை புகழ்வது கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வீராக. வகும் மினஸ் ஸாஜிதீன், அடுத்த வழி என்னது, தஸ்பீஹ் செய்யறது. அடுத்த வழி சுஜூது செய்யக்கூடியவர்களிலே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். உளநோய்க்கான முக்கியமான மருந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் கற்றுத்தருது. இங்கெல்லாம் போய் தேட தேவையில்லை, எல்லா இடத்துலயும் என்ன செய்யறது, சைக்காட்ரிஸ்ட் போறது பிரச்சனை இல்லை, போங்க. ஆனா அல்லாஹ் தஆலா கற்றுத்தார விஷயங்களை பாருங்க. அல்லாஹ் தஆலா அழகான முறையில் அழகான உபதேசம், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் ஸாஜிதீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதை வந்து படிப்பினையா எடுத்து காட்டினாங்க. யார்கிட்ட, அவங்கள்ட்ட மகள்கிட்ட. என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கஷ்டத்தை, அவங்களோட உல கஷ்டம் இல்லை மற்ற கஷ்டங்களை சொல்ற நேரத்திலே ரசூலுல்லாஹ் வந்து இரவுல நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 14 சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க கஷ்டம் நீங்க மாட்டாங்க. ஃபாத்திமா நாயகம் செய்யறாங்க, அவருடைய கஷ்டம் அப்படியே நீங்குவதாக ஹதீஸ்ல பாக்குறோம். எனவே இதுதான் உளநோய்க்கான மருந்து. என்னது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது. எப்போதும் எங்களுடைய நாவு வந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதிலே இருக்கின்ற நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கின்றான். இப்படியான தீய முடிவுகள் வருவதை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றான். அதே போன்று அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இன்னொன்றை வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன் என்று சொல்றது வந்து உறுதியான செய்தி. உறுதியான செய்தி என்னது, இன்னைக்கு மௌத்து. நீங்கள் மௌத்து வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதிலே நீங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா உளநோய்க்கான மருந்தாக ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ்வுக்கு மிகவும் மிகவும் விருப்பமான ஒரு படைப்பு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் என்னது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது.
அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது, அதிகமான முறையில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது கொண்டு எங்களுடைய உள்ளம் அலா பிதிக்ரில்லா தத்துமஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல் குர்ஆன் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மற்ற எந்த இதா இருந்தாலும் தஸ்பீஹ போன்று நீங்க ராவைக்கு தூங்குற நேரத்துல ஒரு தஸ்பீஹ் செய்த நாளைக்கும் தஸ்பீஹ் செய்யாத நாளைக்கும், ஒரு நாளைக்கு நீங்க 100 முறை இஸ்திக்பார் செஞ்சு பாருங்க, இன்னொரு நாள் நீங்கள் 1000 முறை இஸ்திக்பார், அந்த 2 நாளுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நீங்க காணும். நிறைய பேர் செய்யறது இல்லை. செய்வதற்கான உண்மையிலே அது அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் ஆகிறது என்றது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. நாங்க என்னதான் முயற்சி பண்ணினாலும் அந்த நிலைமைக்கு வர முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாம, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம. அதற்கான வழியையும் ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார். என்ன ரசூலுல்லாஹ் கூறுறாங்க? அல்லாஹும்ம அஇன்னி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு எனக்கு உதவி செஞ்சிருவாயா. அல்லாஹ் கிட்டதான் நாங்க அதையும் கேட்கணும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. ஷுக்ர் என்றது என்னது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கும், அதே போல நல்ல முறையில் அழகான முறையிலே அல்லாஹ்வை வணங்குவதற்கும் உதவி செய்வீராக என்று யார்கிட்ட நான் கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நாங்க நினைப்போம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்யறது சின்ன ஒரு வேலை, லா ஹவ்ல வலா குவத்த என்று சொன்னா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படுது. இதெல்லாம் நாம் கேட்கிற நேரத்துல ஒரு முறை 2 முறை சொல்றோம், அதோட நாங்க பராமுகமாக ஆகிவிடுகின்றோம். எனவே அந்த தஸ்பீஹுடைய முக்கியத்துவத்தை எப்போதும் நாங்கள் உள்ளத்துல கொண்டு வரணும். அதற்கான பாக்கியத்தை நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நாங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும், எவ்வளவுதான் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது. எங்களுக்கு அல்லாஹ் வணங்குறதுக்கு இயலாது, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம. எனவே அல்லாஹ் கிட்ட அதை கேட்கணும். நாங்களும் இந்த தஸ்பீஹ செஞ்சு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது கொண்டு எப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறாரு, நான் அதாவது ஒரு சஹாபி கேட்கிறாரு, சொர்க்கத்துக்குரியவராக நான் அந்த நீங்க எப்படி, அதாவது சொர்க்கத்துக்குரியவராக ஆகிறதுன்னு சொன்னா எப்போதும் உங்களுடைய நாவும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதிலே இருக்க வேண்டும். அந்த ஹதீஸுடைய ஆரம்பம் எனக்கு நினைவில்லை. ஞாபகம் அந்த ஹதீஸுடைய மார்க்கத்துடைய கஷ்டங்கள் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியல, சுமைகளை எனக்கு தாங்க இயலாம இருக்குது என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த திக்ர் தான் அல்லாஹ்வுடைய ஞாபகப்படுத்துவது கொண்டு உங்களுடைய நாவும் நனைந்து கொண்டே இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. எனவே திக்ருக்குரியவர்களாக எங்களுடைய உள்ள நோய் இது போன்ற எல்லா கஷ்டங்களுக்குமான தீர்வு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது, அல்லாஹ் கூறிய முறையிலே நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவது, வழிபாட்டிலே சதாவும் எங்களுக்கு இயன்ற அளவு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அந்த வழிபாட்டிலே கழிப்பது, முக்கியமாக திக்ரை அதிகமாக செய்வது, இஸ்திக்ஃபார் செய்யறது, சுப்ஹானல்லாஹ் சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, வாகனத்துல போற நேரத்துல சொல்லலாம். காலையில இருந்து நான் சும்மா இருக்கிற நேரம் எவ்வளவு வெயிட் பண்ற நேரம் இருக்குது, அதுல இருந்து தூரமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. அல்லாஹ் பாதுகாக்கணும். திக்ர்ன்றது முக்கியமாக குர்ஆன் ஓதுறதும் என்னதான் திக்ர். ஆனா அல்லாஹ் தாலா என்னை உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நிறையவே மார்க்கத்துல இருந்தும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதிலிருந்தும் எங்களை தூரமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கையடக்க தொலைபேசியை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாக்க வேண்டும், திக்ருக்குரியவர்களாக அல்லாஹ் தாலா என்னை உங்களையும் ஆக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க. நீங்க ஒரு விஷயம் அந்த குர்ஆனை நாங்க தான் இறக்கி வைத்தோம். குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா நான் என்ற நாங்க என்று சில இடங்கள்ல நஹ்னு என்று சொல்லி கூறுறது அது அரேபிய இந்த அரபு மொழியுடைய இந்த வழக்கத்துல உள்ளது. விளங்கினா அது ஏன் இப்படி குர்ஆன் இறங்கியது எதால? அரபு மொழியில தான் இறங்கி. எனவே அந்த அரேபிய வழக்கத்துக்கும் ஏற்ற மாதிரிதான் அந்த குர்ஆனிய வசனங்கள் அருளப்பட்டது. எனவே அது அல்லாஹ் தஆலா பல என்ற கருத்தை காட்டாது. அப்படி இருந்தா
அந்த நேரத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, மக்கத்து குறைஷியல் வந்து அதை ஒரு குறையாக சொல்லியிருப்பாங்க. எனவே அது ஒரு பிழை இல்லை, அரேபிய வழக்கு. என்ன சொன்னீங்க சரிங்களா? இல்ல அது தமிழோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு அப்படி தெரியுது. அது அரபியா அது நாங்க அரபி வந்து இப்ப நாங்க அந்த அரபு மொழியை படிச்சோம்னு சொன்னா அது ஒரு பிழையாக தெரியாது. வேற என்ன சரி விளக்கமிக்குதா ஷேக்? அதுக்கு அதுதான் தெரிஞ்சது. அல்லாஹ் ஆலம். வேற என்ன சரி இருந்தா பார்த்து சொல்லுங்க. படைப்பிலையோ அல்லது யாரும் கூட்டு சேர்வு இல்லை. ஆனால் இந்த தன்மையுடைய என்னது பெருமதியை விளக்கப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வச்சோம் அல்லது தன்மையை இறக்கி கொடுப்பதற்காக ஒருமை நாங்கள் சில இடத்துல நான் சொல்றேன், இன்னும் சில இடத்துல முக்கியமான நேரம் நாங்கள் சொல்றாங்க. ஆனால் அந்த படைப்பிலையோ இந்த குர்ஆன்லயோ தாஷரிக்கு பிதாது என்னது அதுல எந்த சேர்ப்பு இல்லை. இது வந்து இப்போ மரியாதைக்கு ஏதாவது மரியாதை கூட மாதிரி. இப்போ வந்து நீங்கன்னு சொல்றதை விட நீன்னு சொல்லலாம், நீங்கன்னு சொல்லலாம். நீங்கன்றது பண்புதான். ஒருத்தருக்கு நான் நீங்க வாரிங்க போறீங்கன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் அது. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அந்த அரேபிய வழக்கு. என்ன